ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி வரும் வாரங்களில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். அர்ச்சனாவுக்கு இப்போ பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதை பார்த்த உடனே அர்ச்சனா ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அவங்க பெட்டுக்கு பக்கத்திலேயே இப்போ வசந்தான்றவங்களோட மருமகளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த பொண்ணு இப்போ மயக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ அர்ச்சனா கிளவரா ஒரு பிளான் பண்றாங்க. குழந்தைங்க 2 பேரையும் இப்போ இடம் மாத்திடுறாங்க. அர்ச்சனா தனக்கு பிறந்தது ஆண் குழந்தை தான் அப்படின்னு குடும்பத்தில் இருக்க எல்லாட்டையுமே சொல்லிடுறாங்க. அர்ச்சனாவுக்கு டெலிவரி பார்த்த டாக்டரும் நர்ஸும் இப்போ டியூட்டில இல்லாததுனால அர்ச்சனா மேல எந்த சந்தேகமும் இல்லாம குடும்பத்துல இருக்க எல்லாருமே நம்பிடுறாங்க. அந்த ஆண் குழந்தை அர்ச்சனாவோட குழந்தையா இப்போ சிவகாமி வீட்டுல வளரப்போகுது. ஆனா கண்டிப்பா அர்ச்சனா போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. அர்ச்சனாவோட பெண் குழந்தை அழுகும் போதெல்லாம் இப்போ இவங்க பதட்டப்படுறாங்க. அதை பார்த்த உடனே அர்ச்சனா அந்த குழந்தை அழுறப்பெல்லாம் நீ எதுக்காக அர்ச்சனா பதட்டப்படுற அப்படின்னு கேட்க போறாங்க. இதே மாதிரி அர்ச்சனாவோட நடவடிக்கைகளை வச்சு சந்தியா உண்மையை தெரிஞ்சுப்பாங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் வீக்ல சந்தியாவோட ட்ரைனிங் அகாடமியில நடக்கிறது தான் காமிக்க போறாங்க. சந்தியாவுக்கு ட்ரைனிங் பண்ண போற ஐபிஎஸ் ஆபீசர் சொல்றாங்க, உங்க எல்லாரையும் நான் 5 ஸ்குவாடா பிரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியாவோட ஸ்குவாடுக்கு யார லீடரா அவங்க போட போறாங்க அப்படின்னா அப்துல்ல தான். அப்துல்லோட நேச்சர் என்ன அப்படின்னா அவர் பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா போட்டிகள்லையும் தான் ஃபர்ஸ்ட் ஆளா வரணும் அப்படின்னு நினைப்பாரு. அதுக்கான எல்லா முயற்சியுமே பண்ணுவாரு. இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில அவர் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து இறங்கி வந்ததே இல்லை. சரவணனோட அம்மாவும் அப்பாவும் இப்போ ஊருக்கு கிளம்புறாங்க. ஊருக்கு கிளம்பும் போது அந்த அகாடமியோட என்ட்ரன்ஸ்ல ஒரு ட்ராஃபி வச்சிருக்கிறாங்க. என்ன கப்பு சந்தியா இது அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. சந்தியா அது என்ன ட்ராஃபி அப்படின்றத பத்தி சொல்றாங்க. வருஷம் இங்க ட்ரைனிங் வர ஆபீசர்ஸ்ல யாரு பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிற கப்பு தான் இது அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. சிவகாமி சந்தியாட்ட சொல்றாங்க, அப்ப இந்த கப்பை நீ தான் வாங்கணும் சந்தியா, அதுக்கான எல்லா தகுதியும் உனக்கு தாமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்துல்லும் அவரோட பேரண்ட்ஸ்ட சொல்றாரு, இந்த ட்ராஃபியை கண்டிப்பா நான் தாமா வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா எல்லா கடுமையான பயிற்சிகள்லையும் ரொம்ப திறமையா செயல்படுறாங்க சந்தியா. ரன்னிங் ரேஸ் ஓடும்போது கூட தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா முயற்சி பண்ணி அந்த ரன்னிங் ரேஸை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இப்போ வெற்றிகரமா அவங்களோட ஐபிஎஸ் ட்ரைனிங்கை முடிச்சிடுறாங்க. அடுத்ததா கடைசி நாள்ல எல்லாருமே பதவி ஏற்க போறாங்க. ஐபிஎஸ் ட்ரைனிங் கொடுக்குற ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க, நாங்க வருஷம் இந்த ட்ரைனிங் அகாடமியில பெஸ்ட் ட்ரெயினர் ஆஃபீஸருக்கான ட்ரோஃபி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வருஷம் எல்லா போட்டிகள்லையும் அவங்களோட திறமையை வெளிப்படுத்தின ஒருத்தருக்கு தான் இந்த ட்ரோஃபி போக போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்துல் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாரு, அந்த ட்ரோஃபி நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு. நான் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்றாங்க, அந்த ட்ரோஃபியை வாங்க போறது சந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே சரவணனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தியா அந்த ட்ரோஃபியை கையில வாங்குறாங்க. வாங்குறப்ப அவங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. சரவணன்ட்ட அவங்களோட ஐபிஎஸ் கனவை பத்தி சொன்னது, சரவணன் சந்தியாவுக்கு எல்லா சூழ்நிலையிலையும் சப்போர்ட்டிவா இருந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. சந்தியா ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் ஃபீல் பண்றாங்க. அப்துல் சந்தியாட்ட பேசுறாரு, எனக்குன்னு ஒரு குணம் இருந்துச்சு சந்தியா, எல்லாத்துலயுமே அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி இல்ல ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்டா வரணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது நாள் வரைக்கும் நான் அப்படிதான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா முதல் முறையா என்னோட கனவு ட்ரோஃபி இப்போ உங்க கையில இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பெஸ்ட் ட்ரெயினருக்கான ட்ராஃபி வாங்குறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு சந்தியா அப்படின்னு பாராட்டுறாரு. வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் நான் முதல்ல வரணும் தான் முயற்சி பண்ணிருக்கிறேன். ஆனா மனிதாபிமானத்துல நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு எனக்கு புரிய வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. நான் வெற்றி பெறது அப்படின்றதையும் தாண்டி எல்லாரையும் சேர்த்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றது தான் இனிமே என்னோட எண்ணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அவரு. வாழ்த்துக்கள் சந்தியா அப்படின்னு சொல்றாரு. சரவணன் சந்தியா 2 பேருமே இப்போ தென்காசிக்கு போறாங்க. ஊர் மக்கள் சந்தியாவுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்குறாங்க. சிவகாமிக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பெருமையா இருக்கு, என்னோட மருமக ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததா இப்போ சந்தியா எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குறாங்க. ஆனா டீ ரொம்ப கசப்பா இருக்கு. இது என்ன கசாய மாதிரி இருக்கு அப்படின்னு சிவகாமி கோபப்படுறாங்க. அர்ச்சனா ஏத்தி விடுறாங்க. சந்தியா 3 மாசமா அங்க ட்ரைனிங்ல நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருந்திருப்பா, அதனால அவளுக்கு இதெல்லாம் மறந்து போச்சு போல அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைனிங்ல அந்த மேடம் கொடுத்த கடுமையான பயிற்சி மட்டும்தான் சந்தியாவுக்கு ஞாபகம் இருக்கு போல, நீங்க கத்து கொடுத்த எல்லா ட்ரைனிங்கும் அவ மறந்துட்டா போல அப்படின்னு சொல்றாங்க அர்ச்சனா. சரவணன் அப்பா இவ வேற ஏத்தி விடுறாளே, சந்தியாவை நல்லா திட்ட போறா சிவகாமி அப்படின்னு யோசிக்கிறாரு. சிவகாமியை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேப்பர்ல பாத்தியா சிவகாமி, இன்னைக்கு சந்தியாவை பாராட்டி பேப்பர்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உன் பேரு என் பேரும் கூட அதுல வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்த உடனே சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
அடுத்ததா சந்தியா இப்போ ஃபர்ஸ்ட் டே டியூட்டில ஜாயின் பண்ண போறாங்க. சரவணன் சந்தியாவை பாராட்டுறாரு. இது உங்களோட டியூட்டியோட ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு மாதிரி என்னைக்குமே எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.